அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்லி தரேன். நான் இதுக்கு மேலே வந்துட்டு அதை டேமேஜ் பண்ண விரும்பலை. அதை இப்படி போய் அவ்வளோதானா? ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி தீயப்பொருள் கிடையாது. ஜஸ்ட் பால் பவுட்ரு தான். கண்டினியூஸாக மான்ஸ்டர் எனர்ஜி குடிச்சு அது நைட்டு தூக்கமே வராமல் போயிடுச்சு. ஸோ அதான் வந்துட்டு சரி பால் குடிச்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான். குடிடா நல்லா குடி. ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்துட்டு 1 மில்லியன் வியூஸை வந்துட்டு தொட்டுட்டோம். சிங்கிள் வீடியோவில் இல்லை, லைஃப் டைம் வியூஸில். ஸோ அதுக்கு உங்களுக்கான பெரிய பெரிய நன்றிகள். ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் இவ்வளோ தூரம் வருவோம் அப்படின்ட்டு நினச்சி கூட பார்க்கல. எனிவே தேங்க்ஸ் அகெயின். சரி ப்ரோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. பட் அந்த பின்னாடி இருக்க சாதனங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு சிலர் தான் கவனிச்சிங்க. அதே மாதிரி ஒருத்தர் கவனித்து கேட்டார் போன வீடியோவில். ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இருங்க எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா வாங்கி என்னோடய கார் பார்க்கிங்க்கு போட்டிருந்தேன். அது என்ன ஆகிடுச்சு, திடீர்னு ஒர்க் ஆகிறது நின்று போச்சு. இதுக்கு வேறு கேமரா வாங்கி போட்டாச்சு. இதே கேமரா தான். இது நல்லா இருந்ததுனால, அதுவும் ஒரே ஆப்பு எத்தனை ஆப்பு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுனால இதே வாங்கி போட்டாச்சு. சரி இந்த கேமரா சும்மா தானே இருக்குது, இதை ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு எங்கள் அப்பா எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும். ஸோ இந்த கேமரா வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி இதில் என்னென்ன இது ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் இதில் இன்ஃபேக்ட் வாய்ஸ் இது அந்த விஷயம்லாம் இருக்குது. வைஃபை மோடம் எங்கே இருக்குது, கேமரா எங்கே இருக்குது, கேமரா சென்சர் என்ன சைஸ் இருக்குது, எப்படி இருக்குது, நைட் விஷன்லாம் என்னென்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாப் டவுன் போயிடுவோமா? சரி ஃபஸ்ட்டு பாடி எடுத்து வச்சுருவோமா? சரி ரைட்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா இருக்குது. எங்கே ப்ரோ எல்லாமே வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கே, ஸ்க்ரூஸ் இங்கே இருக்கா அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். பட் ஸ்க்ரூ வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு போய் இவ்வளோ ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும், இந்த மோட்டார் மெக்கானிசமாக இருக்கட்டும். இங்கே வந்துட்டு பின்னாடி ஸ்பீக்கர், அதாவது நம்ம பேசுகிற இதெல்லாம் வந்துட்டு கேட்குறதுக்கு இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அண்டு மைக்கு வந்துட்டு இங்கே முன்னாடி இருக்குது. அது அந்த சைடு இருக்கும், அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கும். அது நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ இதுதான் இப்போ நம்ம கழட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டார் ஃபிலிப்ஸ் ஹெட் ஸ்க்ரூ, அதை நம்ம கழட்டுறோம். அடே ஆப்பிள், இவனை பார்த்து கற்றுக்கடாங்க பாடுறா, ஒரே ஸ்க்ரூவில் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டான்டா. இது வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி பவர் கேபிள்ஸாக இருக்கும். இங்கேருந்து வந்துட்டு நமக்கு ஒரு 3-4 கேபிள்ஸ் போகுது இல்லையா, ஒன்று வந்துட்டு மோஸ்ட்லி பவர் கேபிளாக இருக்கும். மீதியெல்லாம் ஒட்டியிருக்கா? ஐயே என்னது இது, என்னது இது, இல்லை சுட்டாக இருக்குது. அப்புறம் மோட்டர் கண்ட்ரோலு. ஓகே, இது வந்து ஸ்டெப்பர் மோட்டர், கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் ஆச்சுன்னா. ரைட்டா? சரி, அடியில் எப்படி நம்ம போகிறது அப்படின்ட்டு எனக்குமே அந்த கேள்வி இருக்குது. அதை இப்படி அவ்வளோதானா? ஸோ அந்த பவர் பின்னு இது வந்துட்டு 12 வோல்ட்டுன்னு நினைக்கிறேன். 9 வோல்ட்டு இது 0.6 ஆம்ப் பவர். இது இன்புட்டு. பவர் போர்டை கழட்டியாச்சு. அடுத்து இங்கே ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் இருக்குது, இதையும் நம்ம கழட்டிடலாம். இந்த வெள்ளை கலர் கூப்பை வந்துட்டு நம்ம எப்படியாவது எடுக்கணும். ஓகே, கூப் எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே இன்னொன்று இருக்கு இல்லையா, அதையும் எடுத்தாச்சு. உடஞ்சிருச்சா? இல்லை உடையில அந்த இது க்ளூ தான் இதாக இருக்குது, பேர்ந்துருக்கு. வேணாம், இல்லை நான் இதுக்கு மேலே வந்துட்டு அதை டேமேஜ் பண்ண விரும்பலை. அது மோஸ்ட் ப்ராபப்லி ஒர்க்கிங்காக இருக்க ஸ்பீக்கராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக பவர் கனெக்ட் பண்ணனாலே வந்துட்டு ஆடியோ சிக்னல்ஸ் வரலாம். அதை நம்ம A2D கூட வந்துட்டு அந்த ஒயர்லெஸ் ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் வீடியோவில் இது பண்ணியிருப்பார்ல, டைரெக்டாக அதில் பவர் கனெக்ட் பண்ணி ஒரு சோலார் பேனலில் இது பண்ணால் அந்த லேசர் மூலியமாக வந்துட்டு நமக்கு சாங்ஸ் வருது. அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பர் மோட்டார். ஏன் ப்ரோ இத்தனை ஒயர் போகுதுன்னா, அவன் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறான். இது வந்துட்டு ஆக்சுவலாக 9 வோல்ட் அந்த இது பவர், இன்புட் பவர் இருக்குது இல்லையா, இது இந்த மதர் போர்டுக்கு போகுது. இதோட இல்லை, நான் கழட்டி காட்டுறேன். அடுத்து நம்ம கேமரா மாடியூலில் இருக்க அந்த மோட்டரையும் கழட்ட ட்ரை பண்ணுறோம். கழட்டுறோம்.
இட்ஸ் ரொட்டேட்டிங் பட் இட்ஸ் நாட் ரொட்டேட்டிங் ஃபாஸ்ட் இனஃப். ப்ரோ கிவ்ஸ் அப் ஸோ ஈஸிலி. ஒரு 2 நிமிஷம் முக்கிய தான் கரெக்டாக யார் மாமா ஆயுதம். அந்த படத்தை இப்போ தான் வேறு பார்த்துட்டு வந்தேன். நிறைய சீன்ஸ் கட் பண்ணிட்டான். வெரி டிசப்பாயிண்டட். இதுக்கோசரம் கோயம்புத்தூர் வந்திருந்தேன். ஷவுட் அவுட் டு மை ஃப்ரெண்டு. அவன் தான் இது பண்ணான், கூப்பிட்டு போனான். சுற்றுதா சுற்றுதே சுற்றுதே ஸ்க்ரூ. அண்ணனுக்கு அவ்வளோதான் பொறுமை இருக்குது. ஒர்க்கிங் பார்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ கழட்டி அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா ஸ்க்ரூ போயிட்டு உங்களோட காம்பனன்ஸை டேமேஜ் ஆக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பண்ண மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், ரைட்டா? அதான் இன்னொரு ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கா, இந்த கேபிளையும் கழட்டிடும். அது ஏன் அவன் வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் கூப்பில் தடவி வச்சுருக்கான்னு தெரியல. அவ்வளோதான், 2 ஸ்டெப்பர் மோட்டார் கழட்டியாச்சு. அதாவது இதுக்கு பேர் வந்தா உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா. மொத்தமாக 5 ஸ்க்ரூ கழட்டியிருக்கேன். சரி ரைட்டு, இப்போ வந்துட்டு போர்டை கழட்டுவோம். ஓ மை காட், திஸ் இஸ் ஆக்சுவலி மை ஃபேவரட் கார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கார்ஸ். என்ன கார் அப்படின்ட்டு கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு அதோட ஸ்பைடர் வெர்ஷன். நமக்கு ரெகுலர் V10 வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி எடுப்போமா? எதுக்கு ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா, நான் வந்துட்டு கொஞ்சம் ஏசி என்வாயர்மெண்ட்டில் இருக்கேன். அதனால் எனக்கு சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் சில்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் இப்போ ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணேன்னா என்னோடய பாடி ஹீட் மூலயமா வந்துட்டு ஐபிஏ எவாப்ரேட் ஆகும். இட் மைட் நாட் பி, ஐ மீன் மே ஆர் மே நாட். என்னோடய பாடி ஹீட் மூலயமா ஐபிஏ எவாப்ரேட் ஆகும். அது எவாப்ரேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா சுற்றி இருக்க பார்ட்ஸை வந்துட்டு சில் பண்ணிடும். ஸோ சில் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ ஈஸியராக வரும். ஏன்னா வந்துட்டு மெட்டல் கான்ட்ராக்ட்ஸ். இன்னும் எது வெளியே வந்துட்டு போகுது. ஓ கேமரா மாடியூலா, ரைட்டு. கொஞ்சம் ஓவராக தான் போயிடுச்சோ. இந்த போர்டில் கனெக்ட் ஆகிருக்க இந்த 1 2 3 4 5 இந்த போர்டில் கனெக்ட் ஆகிருக்க 5 ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு ஃப்ரீயாகவே இது வந்திருக்கணும். இது ஏன் வரல அப்படின்னா நம்ம தான் பிடிச்சி இழுக்கணும். அந்த வெள்ளை கலர் கூப்பு வந்துருச்சு. வந்துருச்சு, ரைட்டு. இது என்னது? இருங்க, இதுதான் வந்துட்டு அந்த கேமரா சென்சார் மாடியூலு. மற்ற விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் வரும். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சாதனம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கழட்டி காட்டிடுறேன். பாட்டிலுக்கு 10 வேண்டாம், அரசியல் வேண்டாம் நண்பர்களே. வந்துட்டு வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சரி ரைட்டு, மொத்தமாக போஸ்ட்மார்ட்டம் முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், ரைட்டா? இந்த மாடியூல் தான் வந்துட்டு நம்ம மேலே இருந்து கழட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 2 எல்இடிஸ் இருக்குது இல்லையா? மேலே 2 எல்இடி, கீழே 2 எல்இடி. இதுதான் வந்துட்டு நைட் விஷனுக்கான எல்இடி. இது பேசிக்லி ஒன்றுமே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராரெட் லைட்டு மட்டும்தான். கேமராஸ்னால் இன்ஃப்ராரெட்டில் பார்க்க முடியும், வேறன் அவங்க அந்த இன்ஃப்ராரெட் ஃபில்டரை ரிமூவ் பண்ணாங்கன்னா. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபோன்ஸில் இருக்க கேமராஸ்லாம் இன்ஃப்ராரெட் ஃபில்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். எதுக்குன்னா இன்ஃப்ராரெட் லைட்டை ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு. பட் இந்த கேமராவில் அந்த ஃபில்டர் இருக்காது, அதனால் அவங்களால ஐஆர்லேயும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஐஆர் லைட் வந்துட்டு எதுக்குன்னா யூஸ்வலி நைட் விஷன்லாம் இது பண்ணுறப்போ நைட்டில் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிளியராக தெரியணும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வந்து இந்த லைட்டு, ரைட்டா? இது வந்துட்டு நம்ம நார்மல் எல்இடி லைட் அளவுக்கு வந்துட்டு பிரைட்டாக அந்த மொத்த இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி லைட்டை வந்துட்டு எமிட் பண்ணும். அது வந்துட்டு நம்ம மனிதர்களோட கண்ணுக்கு தெரியாது, பட் கேமராவில் பிக்கப் பண்ண முடியும். அதனால் அவங்க இந்த லைட்டை யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, அடுத்து கேமரா மாடியூல் அண்டு. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம எல்லாம் கேமரா அப்படின்ட்டு நினச்சிருப்போம். இது கேமரா கிடையாது, இது வெறும் லென்ஸ் மாடியூல் மட்டும்தான். இவன் இருக்கான் பார்த்தீங்களா,
இவன் தான் வந்துட்டு ஆக்சுவல் சென்சர். இதில் தான் உங்களோட இமேஜ் கேப்சர் ஆகுது. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுன்னா இந்த லென்ஸ் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளிப்பக்கமாக ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுருப்பாங்க, உள்ளுக்க வந்துட்டு அது ஒரு கான்கேவ் லென்ஸ் மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு ஜஸ்ட் ஆப்போசிட் திங்ஸ் தான். கான்கேவ் லென்ஸுங்கிறது என்ன பண்ணுன்னா லைட்டை வந்துட்டு குறுகி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும். கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுன்னா லைட்டை வந்துட்டு பெருக்கி பெரிய இடத்துக்கு வந்துட்டு எமிட் பண்ணும். இப்போ நம்மளோட டார்ச் லைட்லலாம் இருக்கிறது வந்துட்டு ப்ரொஜெக்டர்ஸில் இதெல்லாம் இருக்கிறது வந்துட்டு கான்வெக்ஸ் லைட்டு. வேற கேமராஸில் இருக்கிறது கான்கேவ் லென்ஸு. அது என்ன பண்ணுன்னா இங்கே வருது இல்லையா லைட்டு, இந்த லைட்டை வந்துட்டு சுருக்கி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன பாயிண்டில் வந்துட்டு அது கன்வர்ஜ் ஆகும். அந்த பாயிண்டில் இருக்க லைட்டை தான் வந்துட்டு இந்த சென்சர் பிக்கப் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு கேமரா பேசிக்கலாக ஒர்க் ஆகுது, ரைட்டா? வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது, அண்ட் தென் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. அது போக இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட அந்த ஐஆர் இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஐஆர் மட்டும் இல்லை, ஒரு லைட் சென்சருமே இருக்கும். லைட் சென்சர் அண்ட் ஒரு நார்மல் எல்இடி கூட வந்துட்டு இதில் இருக்கும், அலாங் வித் மைக்ரோஃபோன். இந்த லைட் சென்சர் எதுக்குன்னா சப்போஸ் லேட் நைட் ஆச்சுன்னா அப்போ வந்துட்டு டிடெக்ட் பண்ணி இவர் வந்துட்டு எல்இடி இது ஐஆர் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு இது பண்ணுவார். இவர் இந்த காம்பினேஷனில் இந்த கான்ஃபிகரேஷனில் தான் வந்துட்டு கனெக்ட் ஆகுது, ரைட்டா? அண்ட் தென் இந்த ஒவ்வொரு கனெக்டர்ஸ் 2 ஸ்டெப்பர் மோட்டர்ஸ், அதோட கனெக்டர்லாம் பிரிஞ்சிருச்சு, பட் இதுதான் கனெக்டர்ஸ், இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்டருக்கு வந்துட்டு யூஸ்வலாக நம்ம மோட்டரில் பார்த்தோன்னா வந்துட்டு 2 ஒயர் தான் இருக்கும் இல்லையா? இதில் வந்துட்டு 5 ஒயர் கொடுத்துருப்பான். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு மோட்டர் இது பவருக்கு 2 ஒயரு, பாசிட்டிவ் நெகட்டிவ், அது ரெட் அண்ட் பிளாக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 ஒயரில் என்ன பண்ணணுன்னா ஒன்று மோட்டரோட ஸ்பீடு, அதுக்கப்புறம் மோட்டரோட கரண்ட் பொசிஷன், இன்னொன்று மோட்டரோட சிக்னல் வயரு. பேசிக்கலி ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் ஒர்க் ஆக தேவைப்படுறது, ரைட்டா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 2 ஸ்டெப்பர் மோட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு டைரெக்ஷனல் மூவ்மெண்ட்டும், இன்னொன்று வந்துட்டு அப் டவுன் டைரெக்ஷனல் மூவ்மெண்ட்டும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்துட்டு நம்மளோட கேமராவோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மேலே இருக்க சின்ன மோட்டர். பெரிய மோட்டர் வந்துட்டு நம்மளோட ஓவரால் பேஸே அப்படியே வந்துட்டு ரொட்டேட் பண்ணும், ரைட்டா? அதுக்கு அடுத்து கடைசியாக இங்கே இருக்க ஸ்பீக்கரும் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா உள்ளே இருக்கிற விஷயங்கள். ஐ எம் அஸ்யூமிங் மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் ஏதாவது ஃப்ரை ஆகியிருக்கணும். இந்த இடத்துல ஃப்ரை ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா இல்லை போர்டில் வந்துட்டு எனக்கு எதுவுமே ஃப்ரை ஆன மாதிரி தெரியல. அதிகபட்சம் ஃப்ரையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த கனெக்டரில் தான் ஃப்ரையாக இருக்கணும். எஸ், ஸோ இந்த கனெக்டரில் தான் ஃப்ரையாக இருக்கணும். நம்ம லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் மக்களே வந்துட்டு நம்மளோட சிசிடிவி கேமரா உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இன்ஃபேக்ட் இன்னொரு வீடியோ கூட குக் ஆகிட்டுருக்கு. அதாவது என்னோடய லேப்டாப்பு கொஞ்ச நாளாக ஆன் பண்ணுறப்பெல்லாம் ஒரு மாதிரி கொயின்னு ஒரு சவுண்டு வருது. ஆக்சுவலி ஃபேனில் டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கும், அந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வரலாம். அதனால் ஃப்யூச்சரில் மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக், ஒரு வீக் இல்லை 2 வீக்குக்குள்ளே வர வீடியோஸில் வந்துட்டு என்னோடய லேப்டாப்பை நான் மொத்தமாக பிரித்து உள்ளே என்ன இருக்குதுன்னு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். பட் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னா ஆக்சுவலாக வந்துட்டு லேப்டாப்பை க்ளீன் பண்ண போகிறோம். சப்போஸ் தேவையாக இருந்துச்சுன்னா தெர்மல் பேஸ்ட் மாற்றுவோம், அது ஒரு செப்பரேட் வீடியோ வரும். இப்போதைக்கு வந்துட்டு இந்த வீடியோ தான், ரைட்டா? ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். என்ன போய்